கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தலைப்பை பார்த்திருப்பீங்க, இருவரில் ஒருவர். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். மத்தேயு 24வது அதிகாரம். அதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிச்சிடலாம். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் கூட உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் தந்த இந்த நல்ல தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்போது ராஜா, நீர் எங்களோடு பேசும் தகப்பனே, என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை இயேசுவே எங்களுக்கு வெளிப்படட்டும், எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அந்த வார்த்தை. ஆமீன் தகப்பனே. அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை உண்டாகட்டும். முற்றிலும் நீ பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம்ப்பா. முழுவதும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுங்க, நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். மத்தேயு 24வது அதிகாரம் 41வது வசனம். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இன்னொரு வசனத்தை பாருங்க. இன்னொரு வசனம் பார்ப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 35வது வசனம். அதுலயும் அப்படிதான் போட்டிருக்கு. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். அப்பதான் நம்ம தலைப்புல இருவரில் ஒருவர் அப்படின்னு பார்த்தோம். 2 பெண்கள் ஒன்னாவே இருப்பாங்க. ஆனா அதுல ஒருவர் அவருடைய வருகை குறித்து வருகை குறித்து எழுதியிருக்குது நமக்கு தெரியும். வருகையில ஒன்னா இருக்கிற 2 பேர்ல ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இதை குறித்து வேதத்தில் உள்ள சில பெண்களுடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானிப்போம். நாம் எப்படி இருக்கோம், எப்படி இருக்கணும், நம்ம ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாய் இருக்கோமா, கைவிடப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கோமா, அந்த 2 பேர்ல நம்ம ஒருவர் நம்ம எப்படிப்பட்ட ஒருவரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சில சம்பவங்களை வைத்து நம்ம தியானிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலையும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பெண்ணாய், 2 ஸ்திரீகள்ல ஒருத்தியாய் நம்ம இருக்கணும். அதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். முதலாவது அந்த ராகேல், லேயாள், இவங்க 2 பேரையும் எடுத்துக்கிடுவோம். அதை எடுத்துக்கிட்டோம்னா இது உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை ஒப்பிட்டு பார்ப்போம். லேயாள் அந்த பிரயாணம் நம்முடைய நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய பிரயாணத்துக்கு நிழலாட்டமா தான் அந்த பழைய ஏற்பாடே எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவங்க இப்ப அவங்க பிரயாணப்பட்டு வராங்க. வரும்போது லேயாளை பார்த்தீங்கன்னா, அவ ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இறுதி வரை அந்த அம்மா வந்துச்சாங்க அந்த பிரயாணத்துல. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியை, அதாவது அவங்க குடும்ப சொந்த கல்ற பூமி ஆபிரகாம் வாங்கி வச்சிருந்தது இருந்தது. அதுல அதை போட்டிருக்கு 31வது வசனத்துல, அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினாங்க. அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி என்னையும் அங்க கொண்டு அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. அதெல்லாம் குறிப்பிட்டிருக்க என்ன தெரியுதுன்னா, அந்த சொந்த கல்லறைக்கு போய் சேரும் வர, அவங்க சொந்த பூமிக்கு போகும் வர போய் சேர்ந்துட்டாங்க லேயாள் முழுசும். ஆனா ராகேலை பத்தி நமக்கு தெரியும். அதுவும் ஆதியாகமும் 35வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். 35:19 ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் போற வழியிலேயே நம்ம இறந்துருந்தாங்க. எப்படாத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டார். பெனியமின் பறக்கும் போதே ராகேல் இறந்துருந்தாங்க. இது ஒரு உலக பிரகாரமான சம்பவமா இருந்தா கூட அந்த பிரயாணத்துல கடைசி வரை அவங்க போய் சேரல ராகேல். இப்ப நம்ம பரலோகத்துக்கு நேரா நம்ம பிரயாணம் இருக்கு. முடிவு பெறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்லி இருக்கு. நம்ம பிரயாணத்துல நம்ம முடிவு பெறிந்த நிலைத்து நிற்கக்கூடியவங்களா இருக்கோமா, என்ன சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிப்போம். இதுல ராகேலை குறித்து நம்ம தியானிச்சோம்னா, லேயாளை பத்தி நமக்கு தெரியும். லேயாள் ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டாள். ராகேலுக்காக தான் யாக்கோபு வேலை செஞ்சாரு. ராகேலை நேசித்தார். ஆனா திருச்சலவாய் தான் அந்த லேயாளை திருமணம் செய்து கொடுத்தாங்க.
இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் ராகேல் அவ்வளவு நேசித்து அவ்வளவு இருந்தாலும் ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 30வது அதிகாரம் 1வது வசனத்துல ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, பாருங்க பொறாம வருது. இப்ப அக்காளுக்கு பிள்ளை பிறந்துச்சு இளையாளுக்கு. ஆனா தனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அவன் ஆண்டவரை தேடல, ஆண்டவத்தை சார்ந்து கொள்ளல. யாக்கோபிட்ட போய் அவ மேல பொறாமப்படுறா. முதல்ல பொறாமப்பட்டு யாக்கோபிட்ட போய் சண்டை போடுறான், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க வேதம் சொல்லுது, பொறாமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே ராகேல் கொஞ்சம் பொறுத்து இருந்தான்னா அதுக்கிடையில என்ன பண்றா பாருங்க, சண்டை போடுறா முதல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கா, ரெண்டாவது அவ அந்த அவ வேலைக்காரி, அந்த 30வது அதிகாரத்திலேயே 4வது வசனம் சொல்லுது, தன் வேலைக்காரியை கொண்டு மனைவியை கொடுக்கா பில்காலை. அது நிமித்தம் பிறந்த மகன் தான் அடுத்து அந்த வேலைக்காரி மூலமா பிறந்த மகன் தான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தானை குறித்து ஆதியாகமும் 49:17 சொல்லியிருக்கு. 49:17 வசனத்துல தான் குதிரை மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். இது எதை குறிக்கி அப்படின்னு சொல்றாங்கன்னா, குதிரை மேல் ஏறி இருக்கிறவர்னா நம்ம ஆண்டவர், அவர் குதிங்காலை கடிக்கிறதுன்னா கடிக்கிற சர்ப்பம் விரியன் அப்படின்னு சொன்னா அது பிசாச குறிக்குது. அதாவது அந்தி கிறிஸ்து இந்த வம்சத்துலதான் வந்தான் அப்படின்னு வருவான் அப்படின்னு சொல்றாங்க தான் வம்சத்துல. அதுக்கு உதாரணமா நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல 12 கோத்திரத்தங்களை குறித்து எழுதியிருக்கு, 1வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரை. ஆனா அதுல தான் கோத்திரத்தின் பெயர் எழுதப்படவில்லை. அப்ப பாருங்க, அந்த தான் ஒரு சபிக்கப்பட்ட கோத்திரமா, அந்தி கிறிஸ்து வரக்கூடிய ஒரு கோத்திரமா தான் அது கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. அந்த கோத்திரம் இந்த இவ அவசரப்பட்டதுனால, பொறுமை இழந்து இந்த ராகேல் தன் வேலைக்காரியை தன் கணவருக்கு மனைவியா கொடுத்ததுனால பிறந்த ஒரு வம்சம் இந்த தான் வம்சம். அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க, எவ்வளவு பாதிப்புகளை உண்டு பண்ணுது. ஆனா லாஸ்ட்ல சொல்லியிருக்கு அதே அதிகாரத்துல, ராகேலை தேவன் நினைத்தருளினார், ஒரு மகனை கொடுக்கிறார், அதான் யோசிப்பு. யோசிப்பு ஒரு கனிதரும் செடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அம்மாவுக்கு பொறாமப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அந்த தான் வம்சத்துக்கு பதிலா யோசிப்பு ஒரு ஆசீர்வாதமான ஒரு கனிதரும் செடியாகிய அந்த மகனை பெற்று எடுத்திருக்கலாம். அதுக்கு இடையில பொறாமப்பட்டு அவசரப்பட்டதுனால இந்த ஒரு சந்ததி வந்தது. அதான் வேதத்துல நம்ம முதல்ல சொன்னோம், பொறாமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இப்ப நம்ம வாழ்க்கையில பொறாமை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை முழுசும் அழிச்சிடும். சவுலோட வீழ்ச்சி காரணமே சவுலுக்கு தாவீதின் மேல பொறாமை தான். நமக்கு தெரியும், சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 16,000 தாவீதை பாராட்டி மக்கள் பாடினாங்க. அது பிடிக்காம தான் சவுல் தாவீது மேல பொறாமப்பட்டான். அது வீழ்ச்சிக்கே காரணமாயிட்டு நமக்கு தெரியும். அப்ப பாருங்க, எப்போதுமே நம்ம குறுக்கு வழியில அந்த குறுக்கு வழியில ராகேல் தேடிதான் பில்காலை கொண்டு கொடுத்தான். கர்த்தருக்கு காத்திருக்காம, கர்த்தரை தேடாம குறுக்கு வழியில எடுத்த முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கைவிடப்படாம ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஸ்திரியாய் நம்ம இருக்கணும்னா இந்த ராகேல போல பொறாமை உள்ளவர்களாய் இல்லாதபடி பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு யார் மேலேயாவது நம்ம முதல்ல யாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறதே ரொம்ப தப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்துக்கிட்டு ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு காத்திருந்து அவர் பாதையில ஓடணும்னா, மற்றவங்களை பார்க்காம ஓடணும்னா நமக்கு பொறாம வர வாய்ப்பு இல்லை. நம்ம பொறுமையா அவர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு நம்ம காத்திருக்கணும், அவர் தருவரை காத்திருக்கணும், அவர்கிட்டயே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்படி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல எபிரேயர் 12:1 சொல்லுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல அவரை நோக்கி பொறுமையோட ஓடக்கடவும். அதான் இப்போ நம்முடைய நோக்கமா இருக்கணும். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம ஓட்டத்தை வெற்றியா முடிக்க முடியும், நம்ம ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவங்களா வாழ முடியும். அதனால நம்ம பொறுமை நமக்கு ரொம்ப தேவை, பொறாமை நமக்கு தேவையில்லை.
இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அதுலயே அந்த ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தூதாயின் கனிக்காக. அது நமக்கு தெரியும் இந்த சம்பவம். ராகேல் வந்து ஆஹ் தன் கணவனை விட்டு கொடுக்குற வீட்டுக்கு, அது உலக காரியம். தூதாயின் கனி உன்னத பாட்டிலையும் அதை பத்தி எழுதப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். அது வந்து ஒரு நல்ல புசிப்புக்கு ஏற்றது, நல்ல சுவை உள்ளது, ஒரு சிறந்த கனி. உலகத்துல சார்ந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்காக அவள் வந்து தன் கணவனே விட்டு கொடுக்கறதை நம்ம பாக்குறோம். லேயாளுக்கு விட்டு கொடுத்துடுறான். ஆனா லேயாள பாருங்க, அந்த தன் கணவனுக்காக, மணவாளனுக்காக அந்த கனியை விட்டு கொடுக்குறான். உலகத்துல சிறந்த ஒரு கனி, ஒரு சிறந்த ஆசீர்வாதம் வச்சுக்கிடுவோம் உலகத்துல உள்ளது. அதை வந்து தன் மணவாளனுக்காக விட்டு கொடுக்குறா. ஆனா ராகேல் வந்து அந்த உலக காரியத்தை பழத்துக்காக மணவாளனை விட்டு கொடுக்குறான். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து உலகத்துல எவ்வளவு பெரிய சிறந்த காரியமா இருந்தா கூட அதுக்காக நம்ம ஏசப்பாவையோ சபையையோ நம்ம ஊழியத்தையோ எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு கொடுக்க தயாரா இருக்கக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம வேலைக்கு காத்திருப்போம். நம்ம விரும்பின மாதிரி வேலை வரலாம், அல்லது அதை விட நல்ல சம்பளத்துல நல்ல வேலை கிடைக்கலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது, கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு நாள் லீவு தரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அது உலகத்துல உள்ள ஒரு சிறந்த காரியம்தான், ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா அதுக்காக ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு கொடுக்க தயாரா இருக்கக்கூடாது. அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லணும். ஏன்னா அந்த வேலையை தந்தது ஆண்டவர், அவரை சோதிக்கிறதுக்காகவும் தரலாம். அதை விட நல்ல வேலையை தர நம்ம ஆண்டவர் போதுமானவர். அவரை மட்டும் பற்றி கொண்டா போதும். உலக ஆசீர்வாதத்துக்காக எந்த சூழ்நிலையும் அவரை விடாதபடி பற்றி கொள்வோம். அப்பதான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய், இந்த ரெண்டு ஸ்திரீகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸ்திரீயாய் நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனால நம்ம எந்த சூழ்நிலையும் உலகத்துக்காக ஆண்டவரை விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த இதுல பாத்தீங்கன்னா லேயால் விட்டு கொடுக்கல மணவாளனை. இப்ப நமக்கு அதுக்கு அடையாளமா நம்ம இயேசு கிறிஸ்து, நம்ம மனவாளம் இயேசு கிறிஸ்து தான். அவரை விட்டு கொடுக்காம இருக்கும்போது நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஆனா ராகேல் ஒரு உலக காரியத்துக்காக மனவாளனை விட்டு கொடுத்தாள். அவ பாதியிலேயே கைவிடப்பட்டாள் அப்படின்னு நம்ம ரூபங்கள் இதெல்லாம் திருடி கொண்டாள். தகப்பனுக்குள்ள சுரூபங்களை திருடி கொண்டாள். இது பாத்தீங்களா எவ்வளவு தப்பு. திருடிட்டது மட்டும் இல்ல, நமக்கு தெரியும் அதை மறைக்கிறதுக்காக அது மேல மூடி போட்டு உட்கார்ந்துக்கிட்டா. இன்னும் அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் வேற சொல்றா, தகப்பன் தப்பா நினைச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக. இப்ப நம்மளும் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். இன்னும் அந்த பழைய சுபாவங்களை நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. எப்படி பழைய சுரூபங்களை திருடிட்டு வந்தாலோ அது நிமித்தம் எவ்வளவு ஆஹ் தடை பாருங்க, எவ்வளவு இடைஞ்சல். யாக்கோபு சவால் விடுறாரு, நாங்க ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. ஏன்னா பாவம் அவருக்கு தெரியாது இந்த ராகேல் திருடிட்டு வந்தது. எங்கிட்ட ஏதாவது உங்க பொருள் இருந்தா தேடி பத்தி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ அதுல ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு, மூடி மறைக்க வேண்டியது இருக்கு. அப்ப நாமும் வந்து உலக காரியத்துல நம்ம பழைய சுபாவங்களை வச்சுக்கிட்டு எல்லா சுபாவங்களையும் கத்திருக்குன்னு நம்ம விட்டுறணும். பழையன எல்லாம் கழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கத்திற்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்து போகும். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும். நம்ம வாழ்க்கையில பழைய காரியங்கள், ஜென்ம சுபாவங்கள், பாவ கிரியைகள் எல்லாம் கட்டோட ஒளிந்து புது சிருஷ்டியாய் நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம வந்து முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணாய், அந்த இருவரில் ஒருத்தியான ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாய் நம்ம மாற முடியும். அதனால அந்த இன்னும் பாருங்க, அதுல மூடி போட்டு அதுக்காக ஒரு பொய் வேற. சவுல் அப்படிதான். அந்த ஆண்டவர் வந்து ஒரு இனத்தை அழிக்க சொல்லும் போது அழிக்காம இருக்காரு. சாமுவேல் போய் என்ன ஆடு சத்தம் கேட்கறத அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு பொய் சொல்றாரு. அது ஆண்டவருக்கு பலியிடறதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்படி ராஜ்ய பாரத்தையே அதனால இழந்து போனார். இப்படி நாமும் பொய் சொல்ல நம்ம துணியக்கூடாது. அதாவது ஏதாவது தப்பு இருந்தாலும் அதை மறைக்க பொய் சொல்ல. இப்போ ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை கொண்டு வரும். பொய் சொல்ல நம்ம எத்தனைக்கிறோம் அதை மறைக்கிறதுக்கு. அப்ப இந்த ராகேல போல ஆஹ் அந்த பழைய சுபாவங்களை கொண்டு வந்தது நிமித்தம் அதை மூடி போட்டு மறைத்து அதுக்கு ஒரு பொய்யை சொன்னான். ஆனா அவ ஜென்ம சுபாவங்களை அடியோட நம்ம களைஞ்சிட்டு கத்திரிடத்தில் வரும்போது முழுசும் அவரை போல
மாற நம்மை ஒப்பு கொடுப்போம், புது சிருஷ்டியாய் மாறுவோம். அப்பதான் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ஸ்திரீயாக நம்ம மாற முடியும். அவ லேயால பார்த்தா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தேடி பாருங்கன்னு அவகிட்ட சொல்லும் போது இவள்கிட்ட ஒரு ஒண்ணையுமே கண்டுபிடிக்க முடியல இவளுடைய கூடாரத்தில். ஆனா ராகேல் கூடாரத்துல மூடி மறைத்து வைக்கப்பட்டது. அது போல நம்மகிட்டையும் தேடும் போது நம்மகிட்ட ஒன்றுமே, அது சாத்தான்ட்ட ஆண்டவர் சொல்வார், அவன்கிட்ட என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். சாத்தானுடைய காரியம் நம்மகிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாது. தேடி பார்க்கும்போது ஒன்றும் இல்லாம இருந்தாதான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இந்த இருவரில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல நாமும் ஏற்றுக்கொள்ளப்படவளாய் நம்ம மாற்றப்பட முடியும். அதனால நம்ம முழுவதும் பழைய சுபாவங்களை விட்டு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னும் பார்த்தோம்னா இன்னும் 2 பெண்களை பத்தி குறித்து பார்ப்போம். ரூத் ஒர்பால், ரூத்தின் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இது நம்ம கடந்த வாரத்துல அதை குறித்து நம்ம தியானிச்சோம். அதே இதுதான் இப்பவும் பார்ப்போம். அந்த ஒர்பால் ரூத் 1ஆவது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர்கள் 2 பேரும் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். அழுதுட்டு ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். பாருங்க, அழுறாங்க, முத்தமிடுறாங்க ஒருபால், அதெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது. ஆனா ஒரு அர்ப்பணிப்பு அவங்ககிட்ட இல்லை. முழுசா என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கல. நாமும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அல்லது வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும், சில பிரச்சனைகளை எடுக்கும். ஆமா, நான் இனி எப்படியாவது இத்தனை மணி நேரம் ஜபிச்சிருவேன், இத்தனை மணி நேரம் ஆண்டவருக்கு காத்திருப்பேன், இவ்வளவு ஊழியங்களை செய்வேன், இத்தனை பேரை சந்திப்பேன், இத்தனை அதிகாரத்தை வாசிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சில முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தாலும் நம்ம முழுசும் அர்ப்பணிக்கிறோமா, அர்ப்பணித்து வாழுகிறோமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த ஒருபால் எந்த ஆசீர்வாதம் இல்லாம இடையிலேயே கைவிடப்பட்டு போனாலும் சொல்லலாம், திரும்பி போயிட்டான். ஆனா ரூத்தை பாருங்க, ரூத்து மாமியார்ட்ட சொல்றாங்க, உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். 16வது வசனத்துல இருக்கு, நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எப்படி ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. அந்நிய இனத்தை சேர்ந்த பெண், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தை பற்றி கொண்டாள். அவ மாமியார் மூலமா முழுசும் தன்னை அர்ப்பணித்தாள். அவளுக்கு மாமியார் சொல்றா, இன்னும் உனக்கு ஒரு எதிர்காலம் கிடையாது, நான் இனி ஒரு பிள்ளையை பெற முடியாது, பெற்றாலும் அத அதை திருப்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்படியா அது வரைக்கும் நீ காத்திருக்க முடியாது, அதனால திரும்பி போயிருங்கன்னு மாமியார் சொல்றா. ஆனா அதை குறித்தெல்லாம் அவ கவலைப்படலை. அந்த நமக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சோறு உரைச்சு செய்யும்படியா, நம்ம அர்ப்பணிக்க விடாம தடுக்கும்படியா நிறைய உலக காரியங்கள் நம்முடைய சிந்தையை கெடுக்கக்கூடியதா வரலாம். எப்படி ரூத்துக்கு ஒருபால் 2 பேருக்கும் அதே வார்த்தை கேட்டது. ஆனா ஒருபால் அந்த வார்த்தையை கேட்டு பின்வாங்கி உணர்ச்சி வசப்பட்டதோட நின்று அர்ப்பணிக்காம திரும்பி போயிட்டான். ஆனா ரூத்தை பாருங்க, அந்த வார்த்தையை அவளை தடை பண்ணவில்லை. அதையும் தாண்டி எல்லாம் தெரிந்திருந்தே முழுசும் தன்னை அர்ப்பணித்தார். கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அதை சமூகத்தில், அவர் தங்க இடம் தான் நான் தங்க இடம் அப்படின்னு சொல்லி அவரோட அவர் பிரசன்னத்தை வாஞ்சித்து முழுசும் தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்ததுனால அவள் பாருங்க ஒரு சிறந்த இடம், இயேசு கிறிஸ்துவின் வம்சத்துல, அவ வயிற்றுல இருந்துதான், அவ வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து வர்றார். அந்த நான் சொன்ன மாதிரி மத்தேயு 1ஆவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல ரூத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அப்படி ஒரு முக்கிய இடத்தை அந்த ரூத்து தெரிந்து கொண்டாள். நம்ம அந்த ஸ்திரீகள் எந்திரம் இருக்கிற 2 ஸ்திரீகள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸ்திரீயாய் ரூத் மாறினாள், கைவிடப்பட்ட ஸ்திரீயாய் ஒருபால் திரும்பி போனாள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? உணர்ச்சி வசப்படுறதோட நிறுத்திடுறோமா? உண்மையா அர்ப்பணிச்சு வீட்டுக்கு போயும் நம்ம சர்ச்சில் ஒப்பு கொடுத்தது போல, சர்ச்சில் பொருத்தனை எடுத்தது போல காலம் பூரா நம்ம அந்த பொருத்தனைகள்ல உறுதியாய் நிலைச்சு நிற்னாதான் நம்ம முழு அர்ப்பணிப்புன்னு அர்த்தம். அதுக்கு எத்தனையோ தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் தாண்டி நம்ம எடுத்த முடிவுல நிலைச்சு நின்று ஆண்டவருக்கு முழுதும் நம்மளை அர்ப்பணித்து நம்ம நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து நம்ம எடுத்த பொருத்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி கர்த்தருக்குன்னு வாழும்போது அதான் முழு அர்ப்பணிப்பு. நிச்சயமா கர்த்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸ்திரீயாய் நம்மை ஏற்றுக்கொள்வாள். முடிவு பெரிந்து நம்ம நிலைத்து நிற்க முடியும். நிலைத்து நிற்கணும் இந்த சுபாவத்தோட. ரூத்தை போல நம்ம இருந்தாதான். அந்த 2 ஸ்திரீல ஒரு ஸ்திரீ கைவிடப்பட்டாள், ஆனா ரூத்தோ ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். ரூத்தை போல நம்ம அர்ப்பணிப்புள்ளவர்களாய் வாழ்ந்தா நாமும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அப்புறம் இன்னும் 2 ஸ்திரீகளை குறித்து பார்ப்போம். அன்னாள் பெனினாள். நமக்கு தெரியும், பெனினாளுக்கு
10 பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்கானா சொல்றாரு இவளை பார்த்து, அண்ணாளை பார்த்து, அந்த 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு முக்கியம் இல்லையா, நான் உனக்கு அருமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம் பெனினாளுக்கு 10 குழந்தைகள் இருந்திருக்கு அப்படின்னு. அப்ப பெனினாள் அந்த நேரம் பார்த்தா நல்லா ஆஸ்வதிக்கப்பட்டவளா தெரியுது, குழந்தைகளோட இருக்கா. அண்ணால பாருங்க, குழந்தை இல்லாத நிலைமை, கண்ணீரான நிலைமை, போராட்டமான நிலைமை, ரொம்ப வேதனை. ஆனா இன்னைக்கு நம்மளும் அந்த இருக்கிற 2 பெண்கள்ல நம்ம யாரா எப்படி இருக்கோம்னு பார்ப்போம். ஒருவேளை நம்ம சூழ்நிலை, நம்ம ஒடுக்கப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்டது போன்ற சூழ்நிலையில நம்ம ஒருவேளை இருக்கலாம் அந்த அண்ணாளை போல. ஆனா அண்ணாள் என்ன செய்தா பாருங்க, அந்த நேரத்திலையும் கர்த்தருடைய சந்நிதியில், அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல சொல்லியிருக்கு, கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணலாம். கர்த்தருடைய சந்நிதியில் 15வது வசனத்துல என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படிங்க. பாருங்க, நம்ம அப்படி இருக்கோமா? கர்த்தருடைய சந்நிதி தான் நமக்கு எல்லாம், அதுதான் தஞ்சம், அதுதான் பலன், அதுதான் நமக்கு ஆதரவு. கர்த்தருடைய சந்நிதி தான் நமக்கு எல்லாமே. நம்ம மனுஷங்களை தேடி போனோம்னா, போய் சொன்னோம்னா அது எல்லாம் வீண். வேதம் சொல்லுது, மனுஷரை நம்பி அவனுடைய புய பலத்தை நம்பி, மனுஷரை மனுஷரை நம்பி அவனுடைய புய பலத்தை நம்பி மேல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமா, அது மூலமா நமக்கு ஒரு மனுஷனை தேடி போறதுனால மனுஷங்களால வர்ற இடையூறு வேற, சாபம் வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தரை நம்பி கர்த்தரையே சார்ந்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரையே நம்பி இந்த வாழ்க்கையில, அதான் நமக்கு சமாதானம், நமக்கு நிம்மதியை தரும். வேற நம்ம வீணா பிரச்சனை வந்த உடனே மனுஷங்களை தேடி ஓடணும்னா, அல்லது மனுஷங்கிட்ட போய் நம்ம பாரத்தை இறக்கி வச்சா நிச்சயமா நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். ஒரு சமாதானம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, விடுதலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த அண்ணாள் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். நாமும் நம்ம உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தரையே அண்டிக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம அண்ணாளை போல காத்திருக்கும் போது, பெனினாளோட பிள்ளைகள் பேரே தெரியல, ஒண்ணுமே நமக்கு தெரியாது, எழுதப்படல. ஆனா அந்த அண்ணாளை பாருங்க, அவ காத்திருக்கும் போது அவளுக்கு ஒரு விசேஷித்த மகனை கர்த்தர் கொடுத்தார். அவ எது பண்ண பொறுத்தனை நிறைவேற்றினால் பாருங்க, கொண்டு விட்டா சாமுவேல். அதுலயும் நம்ம உண்மையா உறுதியா இருக்கணும். சாமுவேலை கொண்டு விட்டா நம்ம பொறுத்தனைகளை நம்ம நிறைவேற்றணும். கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம இதயத்தை ஊற்றணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாய், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் சாமுவேலை கர்த்தர் எடுத்து, சாமுவேலை பத்தி ஒரு புத்தகமே 2 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 1 சாமுவேல் 2 சாமுவேல். அப்படி ஒரு சிறந்த மகனை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை அந்த அண்ணாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்ப அந்த அண்ணாளை போல நாம் கர்த்தருடைய சந்நிதியில் காத்திருக்கும் போது அவளை போல நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டவளாய் மாற முடியும், ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அந்த 2 ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரீயாய் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டவளாய் நம்ம வாழ முடியும். அதனால அந்த அர்ப்பணிப்பு அல்லது நான் கர்த்தருடைய சந்நிதியில் காத்திருப்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம பற்றிக்கொள்வோம், பற்றிக்கொள்ள பிரயாசிப்போம், பிரயாசப்படுவோம். ஏன்னா கடைசி காலம் ஆகிவிட்டது, இனி காலம் இல்லை, காலம் செல்லாது. அதனால நம்ம அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிட்டு இருக்கு. நாம வந்து இந்த காலத்திலேயாவது நம்ம எப்படியாவது முடிவு பெறுந்து நிலைத்து நிற்கக்கூடியவளாய், அந்த 2 ஸ்திரீகளில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸ்திரீயாய் நம்ம மாற இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம விரும்பி பற்றிக்கொள்வோம். இல்லைன்னா நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 41, 42வது வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், மார்த்தாள் மரியாதை குறித்து. அப்போ மார்த்தாள் போய் சொல்றாரு, தான் கவலைப்பட்டது காணாதுன்னுட்டு ஆண்டர்கிட்ட போய், உமக்கு கவலை இல்லையா, நான் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவ வரமாட்டக்கால, அவட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு போய் சொல்றாரு. அப்போ இயேசு சொல்றாரு பாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா, இது எவ்வளவு நம்ம சும்மா வாசிச்சுட்டு போயிடக்கூடாது இந்த சம்பவத்தின் வசனத்தை. இதுல பெரிய விஷயம் நம்ம மறைந்திருக்கிறது. இந்த உலக கவலையை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தை குறித்து கவலைப்படாதீங்க படாதீங்கன்னு ஆண்டவர் எத்தனையோ இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். கவலைப்படுவதனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். உலகம் மாயை அப்படின்றது நமக்கு தெரியும், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உலகம் நம்மளை ஒரு நாளும் காப்பாத்தாது, நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்மளை கரை சேர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உலக காரியத்துக்காக
நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துக்காக கவலைப்பட்டு கத்தரை விட்டு விடக்கூடாது. அந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கும் பாருங்க, அந்த விதை நல்ல விதைகளை விதைக்கிறான். அது வழி அருகே விழுந்த விதை பறவைகள் எடுத்துட்டு போயிருது. முள்ளுகளுக்குள்ள கற்பாறையில் விழுந்த விதை அது பலன் கொடுக்காம போயிடுறது. முள்ளுகளுக்குள்ள விதைத்த விதை குறித்து சொல்லும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கும், அது உலக கவலைகளால் நெருக்கப்படுகிறது, பட்டு அது பிரயோஜனம் இல்லாம போயிருது அந்த விதைகள். அது உலக கவலை பாருங்க, நம்ம ஆண்டவரை பச்சை விடாம, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து அதை கீழ்ப்படிய விடாம நம்ம நெருக்கி போட்டு அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தை விட்டு அழித்து போட்டு விடுகிறது. ஆனா நல்ல நிலமாய் நம்ம இருதயம் மாறணும்னா இந்த உலக கவலை நம்ம விட்டு முற்றிலும் எடுபட்டு போகணும். அப்பதான் ஒரு வார்த்தை நம்ம 100% பலன் கொடுக்க முடியும். வார்த்தை நம்ம நிலை கொடுக்க முடியும், நிலைத்து நிற்க முடியும், நாமும் கனி கொடுக்க முடியும். ஆண்டவர் அழகா சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நாம நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எந்த சூழ்நிலையிலும். உலகத்துல நம்ம எத்தனையோ போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், நம்மை பின்வாங்க செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உலகம் ஒரு பக்கம் பின்னுக்கு இழுக்கும், நம்ம மாம்சம் ஒரு பக்கம் நம்ம பின்னுக்கு இழுக்கும், பிசாசு ஒரு பக்கம் பின்னுக்கு இழுக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாய் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் தான் எல்லாவற்றையோட பெரியவர். நமக்கு தெரியும், அவர் உலகத்தை உண்டாக்கியவர், நம்மை உண்டாக்கியவர். அவர் அவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து அந்த தேவன் நமக்குள்ள இருக்கேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உலகத்தின் முடிவு பெரியதும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையை நம்பி அவர் நம்மோட இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம். நம்ம நம்மை குறித்து மரியாதை கொடுத்து சாட்சி சொன்ன தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் அவரை உறுதியாய் பற்றி கொண்டா மட்டும்தான் நம்ம அந்த இரு ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரீ, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீயை போல நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்மை நிதானித்து பார்ப்போம், நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது, இதுல யாரை போல நம்ம இருக்கோம், நம்ம வாழ்க்கையில ராகேல போல பொறாமை இருக்குதா, பொறுமை இல்லாம இருக்குதா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போ வந்தா என்ன, நமக்கு இல்லாத அவருக்கு இல்லாத கவலையா நமக்கு வந்துச்சு. உண்மையிலே நம்ம குறித்து அவர் தான் அதிகப்படுவார். நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்மை விட அவர் தான் வேதனைப்படுவார். அப்படி ஒரு அன்புள்ள தேவன் அவர். அப்ப அவர் செய்யும் வரைக்கும் செய்யட்டும். அவர் எப்போ நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறாரோ, எப்போ விடுவிக்க விரும்புகிறாரோ அப்போ விடுவிக்கட்டும்னு சொல்லி நம்ம பொறுமையோட காத்திருப்போம். மனிதர்களோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம். நம்மகிட்ட இருக்குதா அந்த பொறாமை சுபாவம், நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு நம்ம விட்டு அதை எடுபட்டு போக கத்தட்ட வேண்டிக் கொள்வோம். பொறுமை இருக்குதான்னு பார்ப்போம். நீடிய பொறுமை என்று வேதத்துல ஆவியின் கனியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீடிய பொறுமையை நாம் கத்தட்ட கேட்டு தரித்துக் கொள்வோம். அடுத்தது உலக காரியங்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் கத்தரை விட்டு கொடுக்கக்கூடிய காரியத்தை நம்ம முழுசும் நம்ம விட்டு எடுத்து போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சபைய, ஊழியத்தை, எதுவையும் ஏசப்பாவை, நம்முடைய மனவாளனாகி அவரை எந்த சூழ்நிலை உலகத்தில் உள்ள எவ்வளவு சிறந்த காரியமா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் அவங்களுக்காக அந்த ராகேல் அந்த உலக சூதாயின் கணிக்காக அந்த கணவனை விட்டு கொடுத்தது போல நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம மனவாளனையும் விட்டு கொடுக்காதபடி அதுல ரொம்ப உறுதியா வைராக்கியமா கத்திருக்கன்னு நம்ம இருப்போம். இருக்கும்போதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பெண்ணாய் நம்ம மாற முடியும். அடுத்தது அவர் சுரூபங்களை திருடி கொண்டு வந்தது போல நம்ம பழைய சுபாவங்கள் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுப்போம். புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவோம். பழைய சுபாவங்கள் அடியோடு நம்மை விட்டு எரிக்கப்பட்டு போகட்டும். அடுத்ததாக ரூத்தை போல முழுசும் நம்ம அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து கத்தருக்குன்னு நம்ம வாழுவோம். அன்னாலை போல நம்ம கத்தருடைய சந்நிதியில் காத்திருந்து நம்ம இருதயத்தை முழுசும் கத்தரிடத்துல ஊற்றுவோம். மரியாதை போல நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். உலக கவலையை முற்றிலும் எடுத்து போட்டு உலகத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சர்வ வல்லவர் நம்மோடி இருக்கிறார். இந்த உணர்வோட எல்லா கவலையும் விட்டு விட்டு கர்த்தருக்காக ஓடுவோம். அப்படி இருக்கும்போது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஸ்திரீயாய், 2 பேர்ல கைவிடப்பட்ட ஸ்திரீயா இல்லாதபடி ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஸ்திரீயாய் நம்ம வாழ முடியும், மாற முடியும். கர்த்தருடைய கரங்கள்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.